இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலுமே போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுக்கு இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நாங்கள் செல்லுகின்ற பயணத்திலே நீர் எங்களோடு இரும். இந்த நாளை உடைய பாதத்திலே தொடங்கும் போது இறை வார்த்தையை தந்து எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். ஆமென். அன்பு மிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை 1 அரசர்கள் 19ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார். அப்போது வானதூதர் ஒருவர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு என்றார். இந்த இறைவார்த்தையை நான் வாசிக்கும் போது ஒரு சில மக்கள் என்னுடைய நினைவிலே வந்தார்கள். மனிதர்கள், ஃபாதர், இனி என்னால நடக்க முடியாது, வாழ்க்கையை சுமந்து 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 நான் சோர்வுற்றேன், இனி என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது, என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட சொன்ன ஒரு சில நபர்களை நான் நினைத்து பார்த்தேன். வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னே தெரியாது அப்படின்னு சொன்ன ஒரு சில நபர்களை நான் நினைத்து பார்த்தேன். அன்புமிக்கவர்களே, வாழ்க்கையின் துயரம் தாங்க முடியாமல், துன்பம் தாங்க முடியாமல், வேதனைகள் தாங்க முடியாமல், பாரங்கள் தாங்க முடியாமல், எதிர்காலத்தை பற்றி அச்சத்தோடும் கவலையோடும் இருக்கின்ற சகோதரமே, இன்று சூரை செடியின் அடியில் படுத்துறங்கியவர் யார் தெரியுமா? எலியா. தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே மிகவும் சோர்வுற்று இனி எனக்கு வாழ்க்கையே இல்லை என்றிருந்த எலியா, அவர் சூரை செடியில் படுத்துறங்கி நான் இனி இறந்தால் போதும் என்றிருந்த நேரத்திலே வானதூதர் அவருக்கு உணவு தந்தார். தட்டி எழுப்பி மீண்டும் வானக உணவை தருகின்றார். வானக உணவை தந்து, நீ இங்கு படுத்திருக்க கூடாது, இன்னும் பயணம் செய்ய வேண்டும் என்று அந்த உணவை தந்து அவரை திடப்படுத்துகின்றார். இன்றைய நாளிலே அதிகமான வேளைகளிலே இப்படிப்பட்ட சூழல் நமக்கும் இருக்கின்றது. இந்த சூழலை தாண்டி செல்வதற்கு வழி தெரியாமல் இருக்கின்ற சகோதரமே, இந்த இறைவார்த்தையினுடைய ஆற்றலை கேளுங்கள். இந்த இறைவார்த்தையினுடைய அபிஷேகம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்கும், வானதூதர்களின் துணை உங்களோடு இருக்கும். அவர்களுடைய துணையிலே நீங்கள் இன்னும் பயணித்து செல்வீர்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய வேதனை, வலிகளை, கண்ணீரை அறிகின்ற சக்தி கடவுளுக்கு உண்டு. கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இருக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.